முடி நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம சில கீரைகள் தினசரி உணவில் இருக்கணும். கீரைகள் ரெகுலராக சாப்பிட்றது, பழங்கள் ரெகுலராக சாப்பிட்றது, நல்ல மோர் குடிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நியூட்ரிஷனல் ரீசன் இரும்பு சத்தும் சில வகை புரதச்சத்தும் குறையிறதுனால தான் அப்படின்னு இன்னைக்கு பல தலைமுடியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறது உணவின் மூலமாக. தினசரி ஏதாவது ஒரு கீரை இருக்கணும். அரைக்கீரை இருக்கலாம், சிறுகீரை இருக்கலாம், முளைக்கீரை இருக்கலாம், தண்டுக்கீரை இருக்கலாம். ஏதாவது ஒரு கீரை கொஞ்சம் பாசிப்பருப்போடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டோம்னா கீரையிலிருந்து இரும்பு சத்தும் மற்ற கனிமச்சத்தும் கிடைக்கும், அந்த பாசிப்பருப்புலேருந்து புரதமும் கிடைக்கும். கூட நல்ல பழங்களும் மோர் எடுத்தோம்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய கனிமங்களும் இந்த பழத்திலிருந்து கிடைக்கும். ப்ரோபயோட்டிக்கா உடலுக்கு லாக்டோபைசிலஸும் கொடுத்து உடலை நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் மோர். அந்த மோரையும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அதுவும் நமக்கு அந்த நல்ல முடி வளர்ச்சிக்கு உள்ளுக்குள்ள உதவியாக இருக்கும். குறிப்பாக சில கீரைகள், கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இந்த ரெண்டுமே நல்ல தலைமுடி வளர்வதற்கு நல்ல பயனுள்ள பல கனிமங்கள் இருக்கு. கரிசலாங்கண்ணி கீரை பித்தத்தை குறைக்கும், நல்ல உடலுக்கு சில இரும்பு சத்து முதலான கனிமங்களை கொடுக்கும். கூடுதலாக தலைமுடியை நல்ல வளர்ச்சி வைப்பதற்குன்னே சில சத்துக்கள் கரிசலாங்கண்ணி கீரையில் இருக்கு. முடி வளர்ச்சி தைலங்கள்ல பெரும்பாலான தைலங்கள்ல சேர்க்கக்கூடிய கீரை கரிசலாங்கண்ணி கீரை. அதை நம்ம உணவுல நம்ம எடுத்துட்டு வரும்போது நல்ல ஈரல் வலுப்பெறும், பித்தம் நல்லா குறையும், இரும்பு சத்தும் நிறைய கூடும். அதுக்கப்புறம் பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய உலர்ந்த அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, மாதுளம்பழம், சிவப்பு கொய்யாப்பழம், இந்த பழங்களை ஏதாவது ஒன்று தினசரி இருந்துகிட்டே இருக்கணும். அது எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் நமக்கு நிறைய அந்த கனிமங்களை கொடுத்து புரதங்கள் நல்லா முடி வளர்வதற்கான புரதங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் முடிந்த வரைக்கும் ஆண்களாக இருந்தானா தினசரி தலைமுடி குறைவாக இருக்கும்போது தினசரி குளிக்கலாம். பெண்களாக இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அலுவலகத்துக்கு வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையில் தினமும் தலைக்கு குளித்து காய வைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தலைக்கு குளிச்சு கொள்ளணும். வாரத்துக்கு 2 நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். தினமும் சில மணி நேரங்களாவது தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வைக்கிற ஒரு பழக்கத்தையே நம்ம கொண்டு வரணும். அதோடு சேர்ந்து நல்ல கரிசலாங்கண்ணி, முடக்கரத்தான், முசுமுசுக்க, பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி இதெல்லாம் போட்டு காய்ச்சிய தேங்காய் எண்ணெயை வீட்டிலேயே தயாரித்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்ற பழக்கத்தை வச்சுக்கொள்ளலாம். உணவில் நல்ல இரும்பு சத்து நிறைய உள்ள கேழ்வரகு, கம்பு நிறைய எடுத்துக்கொள்ளலாம்.